ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்துமே அவங்க உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் மூலிமா கண்டிப்பாக குழந்தைய காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு வழியும் இல்லை, கடவுளை நம்புறதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போய் எல்லா பரிகாரமும் செய்கிறாங்க. ஆனால் எல்லா பரிகாரத்துலேயும் அவங்களுக்கு பாசிட்டிவான அந்த பாசிட்டிவான அந்த எனர்ஜி எதுவுமே கிடைக்கல. எல்லாமே நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்தா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஐயோ என்னது இது, நம்ம எப்போ நேர்த்திக்கடன் செஞ்சாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதில் வந்து எந்த ஒரு அபசகுணம் எந்த ஒரு தடங்கள் எதுவுமே வராது. ஆனால் நம்ம இப்போ செய்கிற எல்லாத்துலேயுமே தடங்கள் அபசகுணம் எல்லாம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருக்காங்க. ஆனால் அவங்க குழப்பத்துக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா வெண்பாக்கு இங்கே ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவங்களும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, போகாத மாத்திரை மருந்து இல்லை, ஆனாலும் அந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அதை கேட்டால் மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம பொண்ணுக்கு இன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல எனக்கு மைண்டே சரியில்லை, உங்க கூட பேச எனக்கு விருப்பமும் இல்லை, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து சொன்னதும் மல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வெண்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் இருக்காங்க. வெண்பாவுக்கு அந்த மல்லியை பிடிச்சிருக்கு. மல்லியம்மா மல்லியம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்றதுனால தான் மல்லியை வந்து இன்ன வரைக்கும் வீட்டில் வச்சுருக்காரு. ஆனால் மல்லி மேலே ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ இல்லை வெண்பாக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் கண்டிப்பாக மல்லியை வந்து விட்டு அழகிடுவார் நம்ம விஜய். அதுக்கு காரணம் வெண்பா மேலே அவர் வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த பாசம் தான். அந்த பாசம் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீடிக்க தான் போகுது. அதுக்கு காரணம் என்னதான் மல்லியை வந்து வெறுத்தாலும் மல்லி மேலே வந்து ஆசை இல்லைன்னு சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் காரணமே நம்ம வெண்பா தான் மூல காரணம். வெண்பா இருக்கிறதுனால மட்டும்தான் விஜய் வந்து மல்லியை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தார். ஆனால் வெண்பா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட வெண்பாக்கு ஏதாச்சும் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் வெண்பா இறந்துச்சு. அந்த வேதனையும் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் வீட்டில் கதறி கதறி அழுதுட்டுருக்காரு நம்ம விஜய். அதுக்கு காரணம் வெண்பா இறந்து போயிட்டதுனால. ஐயோ என்ன சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறது, ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா வெண்பா வந்து இப்போ வரைக்கும் அவங்க நினைவில் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முதல் இடத்துல இருக்கா. ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி இல்லைன்னு போயிடுச்சுன்றப்போ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் திக்கி திணறி நிற்கிறார் நம்ம விஜய். அது எல்லாமே பக்கு பக்கு பக்குன்னு இருக்க திக்குன்னு எழுந்து முழிக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கனவு. ஆடா பாவமே இதெல்லாம் கனவா, நான் கூட எல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டேன். என் வெண்பத்தங்கம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா பக்கத்துலேயே தான் இருக்கா. அதை நினச்சி தான் இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம குழந்த நம்ம கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு இல்லைன்னா அதை மனசு ஏற்றுக்குமா? கண்டிப்பாக ஏற்றுக்காது. அதனால தான் அந்த குழந்தை மேலே உயிரை வச்சுருக்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவளுக்காக 2வது கல்யாணம் கூட பண்ணக்கூடாதுன்னு இருந்தார். ஆனால் வாழ்க்கை வந்து அவங்க விதியை வந்து சேர்த்து வச்சிச்சு அவங்க 2 பேரையும். அது மூலிமா தான் அவங்க ஒன்றா இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க 2 பேரும் ஒரு உண்மையான வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை. எப்போவாச்சும் ஒரு சில டைமில் ஒரு மூளைக்குழம்புன ஆள் மாதிரி ஆயிடுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு அந்த நம்ம மல்லியவே தூக்கி எறிஞ்சு பேசிடுறாரு. அதுக்கப்புறம் மல்லி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மல்லி பக்கமே ரொம்ப சாஞ்சிடறாரு. ஆனால் இந்த விஜய்கிட்ட இருக்கிற பிடிக்காத பழக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா ஊர் உலகமே எதிர்த்தாலும் அந்த அளவுக்கு கொஞ்சிறாரு. ஆனால் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அவரை படித்த அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அதுக்கு அப்பீல் தான். அந்த மாதிரி இருக்கிற இந்த விஜய் வந்து என்றைக்கு தான் திருந்த போகிறாருன்னு தெரியல. அவர் திருந்த மாட்டாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் மல்லி சீரியலில் அடுத்து என்ன புதுசாக நடந்திருக்கும் அப்படின்றத உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.